இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து விலகிய மணிமேகலை இப்போ பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி தீயா பரவிட்டு வருது. அதை பார்த்த மணிமேகலையோட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருக்கிற பிக் பாஸ் 8 நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் துவங்க இருக்கு. அந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்வையாளர்கள் ரொம்பவே ஆவலா இருக்காங்க. குக் வித் கோமாளி 5 நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஷாலன் ஜோயா பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில கலந்து கொள்றது உறுதியாகிருக்கு. மேலும் சீனியர் நகைச்சுவை நடிகரான செந்திலியும் பிக் பாஸ் வீட்ல பார்க்கலாம். இந்த நிலையில பிரபல டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளினியான மணிமேகலையும் பிக் பாஸ் 8 வீட்ல பார்க்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. குக் வித் கோமாளி 5 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்தவங்க மணிமேகலை சுயமரியாதை இல்ல அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகி இருக்காங்க. போட்டியாளரான நிகழ்ச்சி தொகுப்பாளினியால இப்படி ஒரு முடிவை எடுத்ததா சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பிரியங்கா தேஷ்பாண்டேவா ஆளுக்கு விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறாங்க மணிமேகலை அப்படின்ற தகவல் கேட்ட உடனே அங்க மரியாதையே இருக்காதே, பிக் பாஸ்ல சக போட்டியாளர்கிட்ட மரியாதையை எதிர்பார்க்கவே முடியாதே அக்கா, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க, இதுக்கு குக் வித் கோமாளியே பரவாயில்ல, பிக் பாஸ் வீட்டுக்கு போனா தினம் தினம் பிரச்சனையா இருக்கும், உங்களை ஈஸியா அழ வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க, சுயமரியாதை முக்கியம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு போறது ரொம்ப தப்புக்கா அப்படின்னு ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பிடிக்கல அப்படின்னா நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடலாம். முந்தைய சீசன்ல இது போன்று நடந்திருக்கு. அதனால பிக் பாஸ் வீட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு கை பார்த்துட்டு அக்கா பிடிக்கலன்னா நான் வீட்டுக்கு போக வேணும்னு கேமரா முன்னாடி அழுதா சரி கிளம்புன்னு சொல்லிடுவாங்க பிக் பாஸ் அப்படின்னு சிலர் ஊக்குவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில விஜய் மணிமேகலை இருக்காங்களா அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கதை தவிர வேற வழி கிடையாது. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.